அதிமுக கூட்டணியில் இணைய நடிகர் விஜயின் தாவேகாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தி இந்து நாளிதழுக்கு அளித்திருக்கும் பேட்டியில் தாவேகாவுடன் இதுவரை கூட்டணி பேச்சு நடத்தவில்லை என்று கூறியுள்ளார். கூட்டணியில் சேர விஜய் கட்சியை அழைப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கும் அவர், திமுகவை வீழ்த்த நினைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரவேண்டும் என்று கூறியுள்ளார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்பது விஜய் கட்சிக்கும் பொருந்தும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி என்று பாஜக தலைவர்கள் பேசி வருவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே பாஜகவினர் அவ்வாறு பேசுவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் 2026லும் ஒற்றை கட்சி ஆட்சியினையே எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2026ல் திமுக மீண்டும் வெற்றி பெறப் போகிறது என்பதை அறிந்தே தாவேகாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சுற்றுப்பயணம் மூலமாக தெரிய வருகின்ற விஷயம் என்னவென்றால், அதிமுக தோற்கப் போகிறது, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகிறது என்று மிக தெளிவாக மக்கள் கூறிவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அவருடைய ஆய்வுகளும் அதை உணர்த்தியிருக்கும் அவருக்கு. அப்போ யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாம் வாங்க, அது ஒரு விஜயனோட கட்சியானாலும் சரி, இல்லை சீமானுடைய கட்சியானாலும் சரி, அனைவரும் வாங்க என்று அதனால் தான் அழைப்பு விடுகிறார் என்று நான் கருதுகிறேன். இனி விஜய்வான்னு சொன்னாலும் விஜய் வரமாட்டார், நீங்கள் டூயட் பாடினாலும் அவர் வரமாட்டார், நீங்கள் வைரமுத்து வச்சு பாட வச்சாலும் வேறு யாரை வச்சு பாட வச்சாலும் அவர் வரப்போறதில்லை. அரசியல் விமர்சகர்கள் கணித்தது போலவே எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அழைப்பை விஜய் கட்சி நிராகரித்துள்ளது. விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அவர் தலைமையிலேயே தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் தாவேக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிக ஆகியவை எடப்பாடியின் கூட்டணி அழைப்பை நிராகரித்தன. தொடர்ந்து எடப்பாடியின் அழைப்பை பிற கட்சிகள் ஏற்க மறுப்பது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.